பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு அழகான காலை வேளையை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நியாயாதிபதிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலே ஒரு அழகான வசனம் உண்டு. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனை இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அதை உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். மீதியானியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள். இந்த மீதியானியர் இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் பயந்து போய் இந்த மீதியானியரை எப்படி முறியடிக்க போகிறோம் என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். நம்ம வாழ்க்கையில் அப்படி தானே பல பிரச்சனைகள் எழும்பி இதை எப்படி நம்ம முடிக்க போகிறோம், இந்த காரியத்தில் எப்படி ஜெயம் எடுக்க போகிறோம், நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற இந்த பெரிய பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், நம்ம நிறைய நேரத்தில் யோசித்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்படி தான் கிதியோன் யோசித்துட்டு இருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொல்கிறார், நீ போ, அந்த சேனையினிடத்திற்கு போ, அந்த மீதியானினுடைய சேனையினிடத்திற்கு போ, அதை நான் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அப்படின்னா கொடுத்துட்டேன்றார், அதை முடிச்சிட்டேன்றார், அதை செஞ்சுட்டேன்றார். ஆமாம், நம்ம சுதந்திரிக்க வேண்டிதான் நம்முடைய பொறுப்பு. ஆகவே தேவ பிள்ளையே, நமக்கு முன்னாடி இருக்கிற பெரிய சவால்களை ஆண்டவர் முறியடிப்பதற்கு ஜெயத்தை கொடுத்துட்டார். நம்ம முன்னேறி சென்று அதை பெற்றுக்கொள்ளணும், அவ்வளோதான். உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும், உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையை நீங்கள் சுதந்திரிக்கணும். ஆண்டவர் கூட சொல்கிறார், நான் ஒப்பு கொடுத்துட்டேன்றார். ஒப்பு கொடுப்பேன்னு சொல்ல, ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னா முடிச்சிட்டாரு. அவருடைய சார்பாக என்னெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சிட்டாரு. நம்முடைய சார்பிலே நம்ம போகணும், அவ்வளோதான். போய் அதை சுதந்திரிக்கணும். கர்த்தர் பலன் தருவாராக. ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரை மை துதிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு கடந்து வந்ததற்காக நன்றி ராஜா. நாங்கள் செய்ய வேண்டியதை துரிதமாய் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் எங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து முடித்து விட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.